तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மார்கழி மாத சிறப்பு பற்றி நாம் பார்க்கும்பொழுது, அதாவது மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் போடுறது வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஒரு ஐதீகம். பக்தியும் மார்கழியும் ரெண்டும் கலந்த ஒன்று. கடவுளுக்கு உகந்த மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு இருக்குது. மார்கழி மாதங்கிறது தமிழ் மாதங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம்தான். இந்த மாதம் ஒரு ஆன்மீகம், பக்தி ஆகியவற்றை, நன்னடத்தை ஆகியவற்றை வலியுறுத்துது. இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது. ஆன்மீக முன்னேற்றம் அடையும் மாதம்தான். பல சிறப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே மார்கழி மாதத்தில் செய்யப்படும் பிரார்த்தனைகள்லாம் உடனே நிறைவேறி கஷ்டங்கள்லாம் தீரும் என்பது பக்தர்களின் தொன்று தொட்ட நம்பிக்கைங்க. வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் திருப்பதி மற்றும் பிற வைணவ தலங்களில் பக்தர்கள் அதிக அளவில் திரண்டு வணங்குவாங்க. இது சொர்க்கவாசல் திறப்பு நாளாகவும் அழைக்கப்படுது. ஆருத்ரா தரிசனம் சிவபக்தர்களுக்கு மிக முக்கியமான இந்த நாளில் சிவன் நடராஜராக தோன்றி உலக நடனத்தை நிகழ்த்தியதாக நம்பப்படுது. திருப்பதி கோயிலில் இந்த மாதம் கோயில் பரமாந்தனம் பிரசாதம் மிகவும் பிரபலமாகும். மாதங்களில் நான் மார்கழி என்ற சொன்ன கண்ணனுக்கு உகந்த மாதமாகவும் கொண்டாடப்படுது. மார்கழி என்றாலே அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலம் போட்டு பூசணி பூக்களை கோலத்தின் மீது வைக்கிறது பெண்களின் வழக்கம். மாதம் முழுக்க வாசலில் கோலம் இடுறதுனால வீட்டில் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். அதே போல் திருப்பாவை, திருவெம்பாவை பாடி கோயில்களுக்கு சென்று பக்தர்கள் வழிபாடு செய்கிறது வழக்கங்க. மாதங்களில் தெய்வீக தன்மை கொண்ட மாதமாக விளங்குது மார்கழி மாதம். தன்னை வழிபடும் அடியார்களுக்கு பாவங்களை போக்கி அவங்களுக்கு பிறவான் நிலை என்ற மோட்சத்தை இறைவன் அருளக்கூடிய மாதம்தான் இது. இந்த மாதத்தில் நாம் இறைவனை எப்படி வழிபட்டாலும் சரி, இறைவனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் மாதம்தான். அதாவது இந்த மாதத்தில் விரதங்கள்லாம் இருந்து நிறைய பேர் தெய்வங்கள்லாம் வணங்குவாங்க. வீட்டிற்கே தெய்வத்தை அழைத்து வரும் மாதங்களாக இது கருதப்படுது. மார்கழி என்பது தெய்வ வழிபாட்டிற்குரிய சிறப்பான மாதம். காக்கும் கடவுளான பெருமானை பகவத்கீதையில் மார்கழியை தனக்கு விருப்பமாக மாதமாக கூறி உள்ளார். இந்த மாதத்தில் விஷ்ணு வழிபாடு மட்டுமின்றி சிவ வழிபாடு செய்கிறது மிக சிறப்பு. மார்கழி மாதத்தில் அனைத்து வைணவ தலங்களிலும் அதிகாலையில் கோயில் நடலாம் திறக்கப்பட்டு வழக்கமாக பாடும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்களை பாடி திருப்பள்ளி எழுச்சி நடைபெறும். அதே போல் சிவாலயங்களில் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாடப்படும். மார்கழி மாதத்துடைய சிறப்புகள்: மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலை பொழுது என்கிறதுனால இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகளுக்கு சிறப்புகளும் பலன்களும் அதிகம். அதனால்தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கோயிலுக்கு போக வேணும் என்று சொல்கிறாங்க. தெய்வீக ஆற்றல் அதிகம் நிறைந்த மார்கழி மாதத்தில் 3 விஷயங்களை செய்கிறதுனால வாழ்க்கையில் நாம் நினைத்தது நடக்கும். கடவுளிடம் முன்வைத்த கோரிக்கைகள் அப்படியே நடைபெறும். இந்த மாதத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பு என்கிறதுனால இஷ்ட தெய்வத்திடம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி வேண்டிக் கொண்டோம்னா அது அப்படியே நடக்கும்.
அடுத்தது மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய 3 விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, பிரம்ம முகூர்த்த வழிபாடு. பொதுவாக பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யப்படும் செயல்களுக்கு பலன்கள் அதிகம்தான் என்கிறாங்க. அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யும் வழிபாடுகளுக்கு அதீத சக்தி இருக்குது. பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சு விட்டு வாசலில் தெளித்து கோலமிட வேணும். பிறகு வாசலில் நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக 2 அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேணும். அதன் பிறகு வீட்டுக்கு சென்று பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து உங்களின் வேண்டுதல்கள் அல்லது கோரிக்கைகளை மனதார வேண்டிக் கொள்ளுங்க. மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யப்படும் இந்த வழிபாட்டம்னா 30 நாட்களுக்கு தொடர்ந்து செய்து வந்தோம்னா நிச்சயம் உங்கள் வேண்டுதல்லாம் நிறைவேறுமுங்க. மார்கழி மாதத்தில் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அங்கு நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். அதோடு மார்கழி மாதத்தில் முடிஞ்சவரை அதிகாலை நடைபெறும் பூஜைக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் பால் மட்டுமாவது வாங்கி கொடுத்து அங்கு நடைபெறும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ளலாம். இதனால் தெய்வ அருள் நமக்கு கிடைக்குமுங்க. தெய்வத்தின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குங்க. அடுத்தது தானத்தை பற்றி பார்க்கும்பொழுது, மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தினமும் அன்னதானம் செய்ய முடியாதவங்க கோயிலின் சாமிக்கு படைக்கும் நெய்வேத்திய பிரசாதத்திற்கு பணம் செலுத்தி அந்த பிரசாதத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளிரில் இறைவனை தரிசிக்க வேணும் என கோயிலுக்கு வரும் பலருக்கும் இதமாகவும் அவர்களின் வயிறு நிறைவாகவும் வகையில் அன்னதானம் வழங்குறது மிக மிக உயர்வான புண்ணிய பலனை தருங்க. இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க.